ஓவியா, கடந்த தேர்தலின் போது நடைபெற்ற தேர்தலிலே மிக முக்கியமான பிரச்சனையில் ஒன்றாக பார்க்கப்பட்டது சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு இல்லை போன்றவை எல்லாம் பெரிய அளவில் ஒரு விஸ்வரூபமாக எடுத்தது, பிரச்சனையாக எடுத்தது என்றுதான் கூற வேண்டும். அத்தகைய பிரச்சனைகளை எப்படி டீல் செய்ய போகிறார்கள் புதிய அரசு, இதையெல்லாம் குற்றம் சாட்டிதான் விஜயினுடைய தாவேகா மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது அப்போதைய ஆளும் அரசான திமுகவுக்கு என்ற வகையில் கூறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் விஜய் 10ஆம் தேதி சரியாக 10 மணி அளவிலே பதவி ஏற்கிறார். அவர் பதவி ஏற்கும் போது அதே நேரத்திலே திருச்சியிலே எஸ்பி திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் செல்வ நாகரத்தினம் ஐபிஎஸ் அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். என்னவென்றால், திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் உட்பட்ட பகுதிகளில் இருக்கும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், அதாவது ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் என்று அழைப்பார்கள். இவர்கள் தொடர் அடிக்கடி குற்றங்கள் செய்து சிறைக்கு சென்று வருபவர்கள். இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர், 364 பேரை அழைத்து மாவட்டத்தில் உள்ள ஆயுதப்படை காவல்துறை மைதானம் என்று இருக்கிறது, அந்த மைதானத்தில் பரேட் செய்ய வைக்கிறார். அனைவரையும் அழைத்து ஒரு அதிரடியாக சிஎம் விஜய் திரைப்பட நடிகராக இருந்த போது ஜில்லா படத்திலே ஒரு டயலாக் பேசுவார், அது போன்று அனைவரும் வைத்து ஒரு டயலாக் பேசுகிறார். போக்ரி படத்திலே விஜய் இன்ஸ்பெக்டராக பேசுகின்றது போல, ஜில்லா படத்திலே ஒரு காவல்துறை அதிகாரியாக பேசுவது போல செல்வ நாகரத்தினம் ஐபிஎஸ் அதிரடியாக பல எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டார். நீங்கள் இதற்கு முன்னால் எப்படி இருந்தீர்கள், இப்படி இருந்தீர்கள் என்றெல்லாம் கிடையாது. இனி ஒழுங்காக இல்லாவிட்டால் நீங்களும் நல்லா இருக்க மாட்டீர்கள், உங்கள் வீட்டில் உள்ளவர்களும் இருக்க மாட்டார்கள், அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பகிரங்கமாக எச்சரிக்கை விடுக்கிறார். இந்த பகிரங்க எச்சரிக்கை உண்மையிலேயே அவர்களை பயமுறுத்தி இருக்கும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படி அதிகாரிகள் வெளிப்படையாக எச்சரிக்கை செய்வது சரியா என்ற விமர்சனம் ஒரு பக்கத்தில் எழுந்திருக்கிறது. ஆனால் தற்போது உள்ள சட்டம் ஒழுங்கு நிலையை பார்க்கும் பொழுது இது போன்ற அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது அந்த தண்டனை அதிகமாக இருக்கும், நம்மை சுட்டு விடுவார்கள் என்ற பயம் அவர்களை குற்றங்கள் செய்வதை தடுக்கும் என்ற வகையில் பேசுவோரும் அதிகமாக தற்போது சமூக வலைதளங்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள். எனவே இந்த எஸ்பி, திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், திருச்சி மாவட்ட எஸ்பி, திருச்சி டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா இருக்கும் செல்வ நாகரத்தினம் ஐபிஎஸ் பேச்சு என்பது தற்போது சமூக வலைதளங்களில் நம்பர் 1 வைரலாக ட்ரெண்டிங்காக சென்று கொண்டிருக்கு. அதற்கு காரணம், இவர் இனிமேல் இப்படித்தான் இருக்க வேண்டும், அதிரடியாக எச்சரிக்கை விடுப்பது, பகிரங்க எச்சரிக்கை, அறிவுரை என்ற பெயரில் அவர் கொடுத்த எச்சரிக்கை என்பது தற்போது பெரும் பேச்சாக மாறி இருக்கிறது. இதை பார்க்கும்போது திருச்சி காவல்துறை மட்டுமல்ல, இனி தமிழ்நாடு போலீஸே இப்படித்தான் வேற லெவல் என்று திரைப்படங்களில் டைலாக் பேசுவார் சிஎம் விஜய். அது போல இது வேற லெவல்ல போலீஸ் இருக்க போகிறது தமிழ்நாடு போலீஸ் என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் தான் இருக்கிறது. தற்போது நீங்களே அந்த எஸ்பி செல்வ நாகரத்தினம் பேசுவதை பார்க்கும்போது உங்களால் போலீஸ் எப்படி மாறப்போகிறது என்பதை உணர முடியும். இதோ அவர் பேசிய பேச்சினை, அதிரடி பேச்சினை தற்போது பார்ப்போம். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் வர சொல்றதுக்கு சில காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்பேன். எல்லோரும் கேட்குறதுல பின்னாடி நான் சொல்ல கேட்குறது எல்லாருக்கும் இல்லை. எத்தனை பேருக்கு 50 வயசுக்கு மேலே கை தூக்குங்க. மொத்தமாக ஒரு 20 பேர் தான் இருக்கீங்க. எத்தனை பேருக்கு 40 வயசு மேலே இருக்குது? 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கை தூக்கணும். 40 வயசு மேலாம் அப்பயும் பெருசாக யாருமே இல்லை. எத்தனை பேருக்கு 30 வயசுக்கு மேலே இருக்கீங்க? அப்பயும் பெருசாக இல்லை. எத்தனை பேருக்கு 20 வயசுக்கு மேலே இருக்கீங்க? ஸோ பார்த்துக்கோங்க, இந்த ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் கையை கீழே போடு. இந்த ரவுடித்தனம் பொறுக்கித்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வாழ்க்கையில் ஒன்றும் உருப்பிட முடியாது. ஜெயிலுக்கு தான் போகணும், வாழ்க்கை தான் அழிஞ்சு போகும். இந்த சினிமாவில் பார்க்குறதுக்கோ இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்குறதோ அதெல்லாம் ரொம்ப பெரிய இதுவாக தெரியும். கடைசியில் கஷ்டப்படுறது நீங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தால் உங்கள் பொண்டாட்டி, உங்கள் பிள்ளைங்க. கூட இருக்க எவனும் எங்கேயும் வரமாட்டான். செத்தா கூட நிறைய பேர் தூக்கி போடுறதுக்கு வர்றதில்லை இப்போலாம். அதனால் நீங்கள் எல்லாரும் ஒழுக்கமாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் சீரியஸான விளைவுகள், சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். பொருளாதார ரீதியாக கூட உங்கள் எல்லாரையும் முடக்க முடியும். காசு இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பங்களும் கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது, சமூகத்தில் அமைதி நிலவணும். அமைதி நிலவுனா இந்த குடிச்சிட்டு போய் பக்கத்து தெருவில் சண்டை போடுறது, இல்லை அவன் தெருவில் பைக் ஓட்டிகிட்டு போய் இடிக்கிறது, அங்கே அடிச்சிக்கிறது, வெட்டிக்கிறது, இந்த ஜல்லிக்கட்டில் பிரச்சனை பண்ணுறது, கோயில் திருவிழாவில் பிரச்சனை பண்ணுறது, ஆடல் பாடலில் பிரச்சனை பண்ணுறது,
இல்லை சாயங்காலம் ஒன்றா உட்காந்து குடிக்கிற இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க நிம்மதியாக இருக்க முடியாது, பார்த்துக்கோங்க. இங்கே மொத்தமாக ஒரு 300-400 பேர் இருக்கீங்க, அவ்வளோதான். திருச்சி மாவட்டத்தோட தொகை பார்த்தீங்கன்னா, ஜனத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சத்தை தொடுது. நீங்கள் 300 இப்போ உங்கள் 300, 350, 400 பேர்னால 30 லட்சம் மக்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியாமல் இருக்க முடியாது. நீங்கள் 300ங்கிறது ஒரு நம்பரே கிடையாது. ஜெயிலில் போனால் ஜெயில் வாழ்க்கை ஃபுல்லாக போயிடும். ஸோ திருந்தி ஒழுங்காக உழைச்சி ஒழுங்காக ஒரு நல்ல வேலைக்கு போய் கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் கெட்டவர்களோட சேர்க்கை இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்கு, கை தூக்குங்க. பெரும்பாலானவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்குது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை நம்பி ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொம்பளையை வந்து ஒழுக்கமாக வச்சு வாழ வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்களை நம்பி 2 குழந்தை பெற்றிருக்கீங்கன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை உங்களுது. நீங்கள் ரவுடியாக பொறுக்கியாக உங்கள் வாழ்க்கையை இழந்தீங்கன்னா உங்கள் குழந்தையும் அவங்க வாழ்க்கையை இழக்க வேண்டியிருக்கும். உங்கள் அடுத்த தலைமுறையும் அப்படியே போயிடும். எத்தனை பேருக்கு இந்த வருஷம் கேஸ் இருக்குது? இந்த வருஷம் எத்தனை பேர் உண்மையாக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, கை தூக்குங்க. அடிதடி கேஸ்லையோ இல்லை வெட்டு குத்து கேஸ்லையோ எத்தனை பேர் இந்த வருஷம் உள்ளே போயிட்டு வந்தீங்க? இவ்வளோ பேர் இன்னும் திருந்தாமல் தான் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இதுதான் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே வராதவங்க உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தால் இல்லை தெரிஞ்சவங்க இருந்தால் வீட்டுக்கிட்ட உங்களை மாதிரியே சுற்றிக்கிட்டு இருந்தாரா சொல்லிவிடுங்க. இது உங்களோட மட்டும் நிற்க போகிறதில்ல, அவங்களுக்கு அடுத்து தொடர போகுது. ஸோ நான் அதிகம் பேச மாட்டேன், இவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு செயலில் தான் தெரியும். போன வருஷம் மொத்தம் 120 பேர் குண்டாஸில் உள்ளே போயிருக்காங்க. இந்த வருஷம் இப்போ வரைக்கும் 50 பேர் உள்ளே போயிட்டாங்க. இந்த வருஷம் 120 200 ஆக்கலான்னு இருக்கேன். உள்ளே போனால் 6 மாதம் களி தின்னுட்டு உள்ளே தான் இருக்கணும். ஒழுக்கமாக வாழ்ந்தீங்கன்னா உத்தமனாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். வாழும் போது சந்தோஷமாக வாழலாம், சாகும் போது சந்தோஷமாக சாகலாம். இல்லைனா வாழ்கிறதும் கஷ்டம், சாகிறதும் கஷ்டம். ஜெயிலுக்கு போனீங்கன்னா வழக்கை நடத்தி தீர்ப்பு வாங்கி 10 வருஷம் 15 வருஷம் உள்ள வேண்டி இருக்கும். 50 வயசுக்கு மேலே தான் வெளில வருவீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒன்றும் சந்தோஷம் அனுபவிக்க முடியாது. நல்லா பார்த்து இருந்துக்கோங்க. என் ஜாதிக்காரன் கூப்பிட்டான், என் சொந்தக்காரன் கூப்பிட்டான், ஊர் தெருவில் இருக்கவன் கூப்பிட்டான், இந்த கட்சிக்காரன் கூப்பிட்டான், அவன் கூப்பிட்டான், இவன் கூப்பிட்டான், கூட்டாளி கூப்பிட்டான், இவன் எனக்கு ஜெயிலில் பழக்கமாச்சு, இவன் வந்து நம்ம ரொம்ப பெருசாக வரணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணி விட்டான், சோஷியல் மீடியாவோட வீடியோவை பார்த்து தானே, ஃபோட்டோவை பார்த்து தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் முட்டாள், நீங்கள் தான் கஷ்டப்படணும். அதே போல் இங்கே கஞ்சா விற்கிறவங்க சில பேர் வந்து, எத்தனை பேர் கஞ்சா விற்கிற கேஸ் கை தூக்குங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களால் அடுத்த குடும்பம் வந்து சமூகத்தில் இருக்க அடுத்த குடும்பங்கள் அடுத்த தலைமுறைகள் வந்து அழியுது அப்படின்னா உங்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுல நான் எந்த தயக்கமும் நான் இருக்க மாட்டேன். உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க, அதை விடவே மாட்டோம். உங்களால் 100 குடும்பம் அழியுதுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தோட வாழ்க்கையும் இழக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. இந்த கஞ்சா விற்கிறவங்க, பாட்டில் விற்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே இருக்கிறவங்க யாராவது இதுக்கு மேலே ஒரு ரியல் கேஸில் வந்தீங்கன்னா கூட விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். நான் இப்பயே சொல்லிடுறேன். குடி பழக்கம் வேறு ஏதாவது பழக்கம் இருந்தால் விட்டுட்டு வீட்டில் உட்காந்துக்கோ. ரோட்டில் உட்காந்து குடிக்கிறது, பாரில் போய் குடிக்கிறது, அங்கே சண்டை போடுறது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டி சண்டை போடுறது, இதெல்லாம் எதாவது இருந்தது அப்படின்னா ரொம்ப சிக்கலான நிலைமை ஆகி போயிடும். புரிஞ்சது எல்லாருக்கும்? சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள்.